ஆனா இதே நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த 25 நாட்கள் இருக்குல்ல, இந்த வருஷம் ஆரம்பிச்சு 25 நாட்கள்ல இலங்கையில சராசரியா எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது 155 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த 25 நாட்கள்ல மாத்திரம். எலன் மஸ்கா இருக்கட்டும், பில் கேட்ஸா இருக்கட்டும், அவங்க கூட சிக்னல்ல வந்து நின்னு நிதானமா அப்படிதான் போவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்க சில பேர் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு நிமிஷம் இந்த லேட்டா போனாலும் கோடிக்கணக்கில் லொஸ் ஆக போற மாதிரி அப்படின்ற ஒரு அவசரத்துலதான் அவங்க வந்து வாகனம் செலுத்துறதா இருக்கட்டும். இவரும் பைக் வாங்கிட்டாரு, ஸோ நானும் பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில போய் வாங்குறது. அந்த ஆசை வந்து ஒரு ஆபத்தாக மாறுமாக இருந்தா அந்த ஆசை நமக்கு தேவையே இல்லை. ஏன்னு சொன்னா உயிர் அப்படின்றது வந்து விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். வணக்கம் வினோதினி. வணக்கம் அருண். இன்னைக்கு என்ன சம்பவத்தை பத்தி பேச போறோம் நாங்க? இன்னைக்கு வந்து இந்த 2026 ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, ஆரம்பிச்சு 26 பாத்தீங்கன்னா 25 நாட்கள் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப அதிகமா போயிருச்சு. ரொம்ப அதிகமா இல்ல, சரியா தான் போயிருக்கு 25 நாள். நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, வயசு வேற போகுது, இந்த மாசம் என்னமோ இப்பதான் வருஷமே இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, அது காட்டி 27 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே காலையே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இதே நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த 25 நாட்கள் இருக்குல்ல, இந்த வருஷம் ஆரம்பிச்சு 25 நாட்கள்ல இலங்கையில சராசரியா எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலையில ஒரு செய்தியில பார்த்தேன், 1375 ஆக்சிடென்ட் வந்து இது வரைக்கும் நடந்திருக்குதா சொல்லப்படுது. 1375 அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய தொகை. சாதாரணமாக 25 நாள்ல வந்து இவ்வளவு பெரிய வீதி விபத்துகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ எத்தனை உயிரிழப்பு? அதாவது 155 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த 25 நாட்கள்ல மாத்திரம். அதாவது வாகன விபத்துக்கள்ல மாத்திரம் 155 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா. என்னன்னா இந்த வீதி விபத்துகள் தொடர்பான செய்திகள் பொதுவா நம்ம வந்து டெய்லியுமே வந்து செய்தி தளங்கள் போய் பார்க்கும்போது இல்லாட்டி நியூஸ் கேட்கும்போது ஏதாவது செய்திகள் மூலமா பார்க்கும்போது ஒரு வீதி விபத்து இல்லாத நாள் அப்படின்னு சொல்லி இருந்ததே இல்லை. எந்த நாளுமே ஏதாவது ஒரு வீதி விபத்தோட தான் நம்மளுடைய செய்தி வந்து கடந்து போகுது. அப்படி இருக்கும்போது இந்த வீதி விபத்துகள் அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அப்படின்னு சொல்லி நிறையவே பதிவு செய்யப்பட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த வீதி விபத்துக்களால வந்து வயது வித்தியாசம் இல்லாம நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. இளைஞர்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. இதுக்கு வந்து முக்கிய காரணமா வந்து சில விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது இப்ப டிரைவர்ஸ் வந்து போதைப் பொருள் வச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டிரைவர்ஸ் வந்து கேர்லெஸ்ஸா டிரைவ் பண்றதா இருக்கட்டும், போக்குவரத்து விதிகளை வந்து ஒழுங்கா கடைபிடிக்கிறது இல்லை, அதுவும் ஒரு குற்றச்சாட்டா வந்து அவங்க சொல்றாங்க. அதே நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து வேகமாக வண்டியை செலுத்துவது. இப்போ உதாரணத்தை பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒண்ணு இருக்கு, ஸ்கூல் முடிச்சுட்டாங்களா பசங்களுக்கு ஆட்டோ எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க லைஃபை பாத்துருவாங்க அப்படின்னு பெற்றோர்கள் வந்து ஒரு பொறுப்பா அந்த ஆட்டோவை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இளைஞர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, அந்த ஆட்டால என்னென்ன செய்ய முடியுமோ சோடிக்கிறதுல இருந்து நண்பர்களோட ட்ரிப் போறதுல இருந்து எல்லாமே பண்ணி வேகமாக போய் அதுல விபத்துக்கள் நடக்குது. இப்படியான விபத்துக்கள்ல தான் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பொதுவா இலங்கையை பொறுத்தவரையில அதிகப்படியான வீதி விபத்துகள் வந்து இந்த வெஹிக்கிள், அதாவது சொல்லணும் அப்படின்னா 3 வீல், அதே மாதிரி இந்த பைக் மோட்டார் பைக் இருக்குல்ல, இதுல தான் ஆக்சிடென்ட் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதன் மூலமாக வீதி விபத்துகள் அதிகமாக இருக்கு. நேற்றைய தினம் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அதுல ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சக்கரத்துல தான் நீ பைக் ஓட்ட போறேன்னா பின்னாடி உள்ள டயரை கழட்டி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான சர்க்கஸ் காட்டக்கூடிய வேலைகள் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ காணக்கூடியதாக இருந்தது. வவுனியால வந்து பொதுவாக அந்த ரயில்வே ட்ரக் இருக்கும் இல்லையா, அதுக்கும் இந்த ரோடுக்கும் இடையில வந்து கடக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கேட் போட்டிருப்பாங்களே. அப்ப பொதுவா ஒரு ட்ரெயின் வந்து வருது அப்படின்னா உடனே வந்து அந்த கேட் ஒட்டவா மூடிடும், ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல எல்லாருமே வெஹிக்கிள் நிப்பாட்டி வச்சுட்டு ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நடைமுறை. அப்படி இருக்கும்போது சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் பண்ணி போகணும் அப்படின்றதுக்கான நேரம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்க வந்து எதையோ சாதிக்க போற அவசரத்துல போயிட்டு குறுக்கால போயிட்டு சாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு. இப்போ வவுனியால கூட ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா பைக் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் அங்கால வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயமே இல்லாம போறாங்க. ஏதோ அவங்களுடைய நல்ல நேரம் நூலிலே உயிர் தப்பி இருந்தாங்க. அந்த வீடியோ இப்ப காணக்கூடியதாக இருந்தது. இந்த மாதிரி உயிருக்கு வந்து ரொம்பவுமே மதிப்பு அதிகம். அதாவது உயிர் வந்து அவ்வளவு பெரிய விஷயம், அது வந்து உங்களுடைய உயிர் அப்படின்னும் போது ஏன் அந்த ஒரு கவனம் அப்படின்றது இல்லை அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வீதி விபத்துகளை பார்க்கும்போது ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த பெண் வந்து அவசரமா போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதே நேரத்தில் இந்த உலகத்து பணக்காரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எலன் மஸ்கா இருக்கட்டும், பில் கேட்ஸா இருக்கட்டும், அவங்க கூட சிக்னல்ல வந்து நின்னு நிதானமா
அப்படிதான் போவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்க சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் வந்து லேட்டா போனாலும் கோடிக்கணக்கில் லொஸ் ஆக போற மாதிரி அப்படின்ற ஒரு அவசரத்துலதான் அவங்க வந்து வாகனம் செலுத்துறதா இருக்கட்டும். அந்த நீங்க சொன்ன வீடியோ வந்து நானும் பார்த்தேன். வந்து அந்த மயிரிழையில் உயிர் தப்புவாங்கன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் அந்த பெண் வந்து தப்பியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களும் அதிகமா இது வருது. நானும் சில விஷயங்களை வந்து பார்த்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த யாழ்ப்பாணம் அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு காசு அதிகமா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுத்துருவாங்க. அங்க வந்து இந்த மாதிரி டிராபிக் எல்லாம் இருக்காது இல்லையா, சோ வேண்டிய வேகத்துல வந்து அவங்க போகலாம். வேகத்துல போகும்போது பாத்தீங்கன்னா சில நேரத்துல அந்த வேக கட்டுப்பாட்டை இழந்து வந்து விபத்து ஏற்படுது. இதன் மூலமாக நிறைய இளைஞர்கள் வந்து அந்த பகுதிகளில் வந்து உயிரிழக்கிறாங்க. ஆமா, இதுல நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த யாழ்ப்பாணம் மாதிரியான பகுதிகளில் வந்து அதிகமா வெஹிக்கிள் வந்து இருக்க போறது இல்லை, அதனால இந்த அதிவேகத்துல ஓடுறாங்க அப்படின்னா. ஆனா அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இத்தனை வேகத்துல தான் நீங்க வந்து வெஹிக்கிள் போகணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிகப்படியான வேகத்துல போகக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பொதுவா நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு பைக் வாங்கணும், வீல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அதனால ஏற்படக்கூடிய விபத்துகள் பத்தியும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னு சொன்னா உயிர் அப்படின்றது அவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் வந்து கை கால் உடைஞ்சு இல்லாட்டி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீதி விபத்துகள் அப்படின்னு சொல்லி பேசும்போது இலங்கையை பொறுத்தவரையில வெள்ளவாய பகுதியில ஒரு மிகப்பெரிய பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருந்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீதி விபத்துகள் நடந்திருந்தது. அதுவும் அந்த பஸ்ல வந்து ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ பல உயிர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு பஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா ஒரு 40 பேர் கண்டிப்பா அந்த பஸ்ல வந்து டிராவல் பண்ணுவாங்களா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சாரதி வந்து கொஞ்சம் அவருடைய கவனக்குறைவால ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமாக இருந்தா 40 பேரோட உயிர் வந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த பேருந்துகள்ல நடக்கக்கூடிய இந்த விபத்துகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அந்த மாதிரியான விபத்துகள் இதுக்கு முன்னாடி இலங்கையில நிறையவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, அந்த வகையில நேற்றைய தினம் கூட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நேற்றைய தினம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலவாக்கலையில இருந்து கொழும்பு நோக்கி ஒரு இலங்கை போக்குவரத்து சபைக்கான ஒரு பேருந்து வந்து வந்திருக்கு. அது வந்து பள்ளத்துல இறங்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பிரேக் வேலை செய்யலையா. சோ அந்த டிரைவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரேக் வேலை செய்யாதத பயணிகளுக்கு கூட அவர் சொல்லல. ஏன்னா சொல்லியிருந்தா வந்து பயணிகள் வந்து சத்தம் போட்டு சில பேர் வந்து குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னும் போது அந்த சாரதி வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு. ஆமா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்மேட்டுல வந்து அந்த பஸ்ஸை வந்து மோதி அந்த மிகப்பெரிய விபத்தை வந்து இல்லாம பண்ணிருக்காரு, தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. அதன் மூலமாக அவரை நம்பி அந்த பேருந்துல பயணம் செஞ்சு 80 பேர் வந்து உயிர் தப்பி இருக்கக்கூடிய சம்பவம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது வந்து கிணிகத்தின பகுதியில தான் வந்து இந்த மிகப்பெரிய விபத்து நேற்று நடந்திருக்க வேண்டியது. இருந்தாலும் அந்த சாரதியினுடைய அந்த செயலால பாராட்டப்படக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய அந்த நேரத்தில் அவர் எடுத்த ஒரு முடிவு நேற்றைய தினம் அவர் மட்டும் இல்ல அவரோட சேர்ந்த 80 பேரோட உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சாரதிகள் இருக்கதான் செய்யறாங்க. அதாவது நம்மளை நம்பி ஒரு பின்னாடி இவ்வளவு பேர் வராங்களே அப்படின்ற ஒரு கவனம் வந்து கண்டிப்பா எல்லா சாரதிகளுக்கும் இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த இலங்கை பொறுத்தவரையில அதிகப்படியான வீதி விபத்துகள் நடக்கும்போது இந்த பேருந்துகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்படின்னா ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய பேருந்துகள் நிறையவே இருக்கு. அப்படி பேருந்துகள் வந்து ரொம்ப தூரம் பயணம் செய்யும் போது ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீதி விபத்து நடந்திருந்தது. அதுல வந்து அந்த டிரைவர் வந்து 4 மணி நேரம் வந்து டிரைவ் பண்ணிருக்காரு. அப்படி டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவர் வந்து ஒரு 1/2 hour வந்து கண்டிப்பா அவங்க வந்து பிரேக் எடுத்தே ஆகணுமா. ஆனா அந்த குறிப்பிட்ட டிரைவர் வந்து பிரேக் எடுக்காம டிரைவ் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த லாங் டிராவல் போறக்கூடிய பேருந்துகள் வந்து 2 சாரதிகளை கண்டிப்பா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆமா, ஆனா நிறைய பேர் சாரதிகளை பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு சாரதி போதும் அப்படின்ற தோட்ஸோட தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, பேருந்து சாரதிகள் இருக்காங்க இல்லையா. இப்ப கொழும்புல பாத்தீங்கன்னா நிறைய பேருந்து சாரதிகள் வந்து போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த பேருந்துகள் வந்து இயக்குறதா சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு. இதுக்கு அரசாங்கமும் ரீசெண்டா வந்து ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருந்தாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடமாடும் ஆய்வக சேவை அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த பேருந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 57 பேருந்து சாரதிகளை வந்து ஆய்வுக்குட்படுத்திய போதுதான் தெரிஞ்சிருக்கு அதுல 10 சாரதிகள் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொழும்பு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து 10 சாரதிகள் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொழும்பு வந்து எவ்வளவு ஒரு நெருக்கடியான இடம்.
சம்டைம்ஸ் டிராஃபிக்லயோ என்னத்துலயோ பேருந்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரும்போது அதன் மூலமாக எத்தனை உயிர் வந்து இல்லாம போகும் இல்ல வினோதினி? அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த தூர இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய பேருந்துகள் வந்து அந்த டிரைவர்மார் சாரதிமார் இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப கவனத்தோட பேருந்து வந்து இயக்கணும். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். அவங்களுக்கான பிரேக் அப்படின்றது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதன் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தனிப்பட்டு அவங்க மட்டும் டிராவல் பண்ண போறது கிடையாது. அவங்க வந்து ஒரு பேருந்தை இயக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து பயணிகளோட பாதுகாப்பையும் அவங்க உறுதி செஞ்சு ஆகணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த விஷயங்கள் இருக்கு. இதுல சொல்லணும் அப்படின்னா இந்த கொத்மலரம்போட கேரண்டியல்ல பகுதியில ஒரு விபத்து நடந்திருந்தது. அந்த விபத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா டிரைவர் வந்து சரியான ஒரு பிரேக் இல்லாம அவர் வந்து ரொம்ப தூரம் டிராவல் வெஹிக்கிளை வந்து ஓட்டி இருந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருந்தது. இது வந்து இந்த மாதிரி பெரிய மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல வீதி விபத்துகள் வந்து நடக்கும்போது மிகப்பெரிய உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படும். கண்டிப்பா ஏன்னு சொன்னா ரொம்ப பெரிய ஒரு பள்ளங்கள் இருக்கும். அப்படியான மலைப்பாங்கான பிரதேசங்கள் அப்படியான விபத்துகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கான ஒரே வழி நீங்க சொன்னது போல இந்த அதிகப்படியான வேகம் போதைப் பொருள் பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்போ இலங்கை பொறுத்தவரையில அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பசங்க அதாவது படிச்சு முடிச்ச உடனே நீங்க சொன்ன மாதிரி வெஹிக்கிள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துறாங்க, அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த படிச்சுட்டு வரும்போதே இப்போ நீங்க ஒரு பைக் வாங்கிட்டீங்க, இவரும் பைக் வாங்கிட்டாரு, ஸோ நானும் பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில போய் வாங்குறது. அந்த ஆசை வந்து ஒரு ஆபத்தாக மாறுமாக இருந்தா அந்த ஆசை நமக்கு தேவையே இல்லை. ஏன்னு சொன்னா உயிர் அப்படின்றது வந்து விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். அதான் ஒரு தடவை போனா அது வந்து வராது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரதிகள் நீங்க சொன்ன மாதிரி தான், சாரதிகள் வந்து அவங்களோட உயிர் மட்டும் இல்லைல்ல, அந்த பஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து பயணிப்பாங்க. சில பேர் வந்து அம்மா அப்பா பயணிப்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல அந்த கிரண்டியல்ல அந்த விபத்துல வந்து ஒரு போட்டோ கூட வந்து வைரல் ஆச்சு. அம்மா வந்து இறந்திருப்பாங்க, பட் அந்த புள்ளைய வந்து அவங்க வந்து பாதுகாப்பா வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ கூட வைரல் ஆச்சு. ஆமா, அந்த டைம்ல அந்த விஷயம் ஒரு பெரிய பேசப்பட்ட விஷயமா இருந்தது. ஆமா, அப்போ வந்து அந்த புள்ளையோட வாழ்க்கையை வந்து இப்ப யாருக்கு அந்த பதில் சொல்லுவாங்க? அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல அப்படின் போது அந்த பேருந்து சாரதி செய்த ஒரு தவறால பாத்தீங்களா இப்ப வந்து அந்த புள்ளியோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சாரதிகளுக்கு வந்து ரெஸ்ட் அப்படின்றது வந்து தேவை. இப்ப கூட பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு நிறைய வேன் சாரதிகள் வந்து வர்றாங்க. அவங்க வந்து வர்றாங்க, அடுத்தது ஒரு 1 hour தூங்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஹையர் வந்துச்சுன்னா திருப்பி போயிடுறது. ஆமா, சோ அவங்க வந்து பணத்துக்காக தான் பண்றாங்க. பட் அவங்களுக்கு புரியுது இல்ல, பணத்தை விட உயிர் தான் முக்கியம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியுதே இல்ல. அண்ட் போகும்போது கூட பாத்தீங்கன்னா இன்னொரு டிரைவர் கிட்ட பேசி 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 தான் போவாங்க. சோ இது மூலமா கூட விபத்துகள் வந்து ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆமா, அதே மாதிரி இந்த செல்போன்ல வந்து பயன்படுத்தக்கூடிய சாரதிமார் சம்பந்தமான விஷயங்களும் அதிகமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி டிரைவ் பண்ணக்கூடியவங்க வந்து செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வானிலை சீரற்ற வானிலை வந்து இந்த நிறைய இடங்கள் இருக்கும்போது பொதுவா எல்லா போலீஸுமே வந்து இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிகப்படியான இந்த வானிலை காரணமா இந்த வெஹிக்கிளை வந்து சரியான வேகத்துல வந்து நீங்க செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பாதசாரிகளாக இருக்கும் அது இருக்கட்டும், அதே மாதிரி ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வெஹிக்கிள் நம்ம கையில இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த வெஹிக்கிளுக்கு சேதாரம் வருதா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். உயிர் போனா வராது அப்படின்னு இருக்கும்போது அந்த உயிரை வந்து நீங்க வந்து கண்டிப்பா மதிச்சே ஆகணும். அதனால வந்து எல்லாருமே இந்த வீதி விபத்துகள் தொடர்பான போலீசாரால கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதனால அந்த விதிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். அதனால சரியான பொறுப்போட எல்லாருமே செயற்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வகையில தான் நேற்றைய தினம் ஒரு 80 பேரோட உயிரை வந்து ஒரு மனிதர் காப்பாத்தி இருக்கிறாரு. ரொம்பவுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அந்த நேரத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இல்லாட்டி அவர் வந்து அந்த நேரத்துல பதறி இருந்தாரு, பதட்டம் அடைந்திருந்தாரு அப்படின்னா அவரோடு சேர்த்து 80 பேரோட உயிர்களும் பறிப்பு இருக்கும். அதனால அவர் வந்து நிதானமா செயற்பட்டு நல்ல ஒரு முடிவெடுத்து 80 பேரோட உயிரை வந்து நேற்றைய தினம் காப்பாத்திருந்தாரு. கண்டிப்பா இந்த வீடியோ மூலமாக அந்த விஷயத்துக்கு வந்து பாராட்டுகளை சொல்லி ஆகணும். ஆமா, அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க ஒரு டிரைவரா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ஒரு வாகனம் இருக்கலாம் இல்லையா? அவங்க வந்து வேகமாக வாகனத்தை செலுத்துறவங்களா கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. நேரத்தை விட உயிர் தான் முக்கியம் அப்படின்றத மறக்காம புரிய வைங்க. ஆமா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அந்த விஷயத்த வந்து யோசிங்க. அதாவது உயிர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது வெஹிக்கிள் ஓட்டுறவங்க மட்டும் கிடையாது, ரோட்ல நம்ம நடந்து போறவங்க கூட ரொம்ப கவனமா நடந்து போகணும். ஏன்னா வீதி விபத்துகள் அப்படின்னும் போது டிரைவ் பண்றவங்களும் அவங்கள சார்ந்து வரவங்க மட்டும் கிடையாது. ஒரு வீதியில போயிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு ஓரமா தான் போயிட்டு இருக்காங்க, இல்லாட்டி நடுவுல கிராஸ் ஆகுறது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நடந்து உயிர்கள் பறி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதனால எல்லாருமே பொறுப்போடு செயற்பட வேண்டிய
ஒரு விஷயம் இது. அதனால இந்த வீதி விபத்துகள் வந்து இப்போ நாங்க சொன்னோம் இல்லையா, ஒரு 25 நாள்ல 155 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த எண்ணிக்கையை இந்த வருஷத்துல வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு எல்லாருமே கண்டிப்பா வந்து யோசிக்கணும். இந்த ஒரு வீடியோ மூலமாக நாங்க அதை தான் சொல்றோம். இந்த விஷயத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி அதிகமான வேகத்துல பயணிக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படியானவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நாங்க வந்து இதோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க லிஷிஹரன், அவங்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நாங்களும் விடைபெறலாம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் வினோதினி, அருண். வணக்கம் நேயர்களே.